சம்மனை ஒட்டியிருக்காங்க, அது என்னென்னு கிழிச்சு கொடுப்பா, நான் படிக்கணும்னு ஒன்று ஸ்விக்கியில் போய் கிழிச்சிட்டு வந்தாங்க. அதை நான் படித்தோம். இதை கிழிச்சிட்டாங்கன்னு நியூஸ் கேள்விப்பட்டு அங்கேருந்து பத்திரிக்கையாளர் எவனோ ஃபோன் பண்ணிட்டான். திருப்பி வந்து தான் அவங்களை அடித்து இழுத்துட்டு போனாங்க, கிழிக்கக்கூடாதுன்னு. இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னா, சட்ட பிரச்சனை வந்துடுது. என்னென்னா, சம்மனை கிழிக்கலாமா? சில மேதாவிகள் வக்கீல்களே என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் இந்த வழக்கறிஞர் சொன்னார், எங்கே டிகிரி வாங்கினான்னு தெரியல இந்த வழக்கறிஞர், சம்மனை கிழிக்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டா, மேதாவிகள் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. 204 ஐபிசி படித்து பாருங்கள். வழக்கறிஞர்களுக்கும் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு மேதாவிகளுக்கும் சொல்கிறேன். 204 ஐபிசியில் என்ன சொல்லுது தெரியுமா? நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய ஆதாரங்களை நீ அளித்தால் அதுதான் 204. சம்மன்கிறது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய ஆதாரம் இல்லை. சம்மன்கிறது விசாரணைக்கு வான்னு அனுப்புகிற ஒரு டாக்குமெண்ட். அதை நீ கிழிச்சு போட்டு எரிச்சு போட்டாலும் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 204 போட்டுருப்பான், எஃப்ஐஆர் போட்டு குவாஷ் பண்ணிடலாம். 204 வராது. அந்த 204 என்ன சொல்கிறான்? ஆதாரங்களே அளித்தான், அரசு ஆதாரங்களையோ இல்லை எலக்ட்ரானிக்கில் இருக்கக்கூடிய ஆதாரங்களையோ, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்குது ஒரு முக்கியமான ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னு வைங்க, உங்களை 204 போடலாம். இல்லை வேறு ஏதாச்சும் முக்கியமான பேப்பர் இருக்குது, ஆவணம் இருக்குது, அதை கிழிச்சு போட்டிங்கன்னா 204 போடலாம். சம்மன் வாயா விசாரணைக்கு வான்னு சொல்கிற சம்மனுக்கும் இதுக்கும் ஒத்து வராது. இது வந்து சம்மன் வந்து அந்த டாக்குமெண்ட்டோட சேர. ஆக இதை கிழிச்சு போட்டதுக்கு எந்த முட்டாலும் இது நடவடிக்கை எடுக்க முடியாது. போலீஸும் புரிஞ்சுக்கோங்க, வழக்கறிஞரும் புரிஞ்சுக்கோங்க.